அன்பிற்கினிய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பத்திரிகை உறவான அண்ணன் ஜூபிடர் ரவி என்கிற ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் மறைவுற்றதை நாம் அறிந்து எங்களுடைய பத்திரிகையாளர் குழுமமே மிக வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக ஜூபிடர் ரவியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அண்ணனும் நானும், அண்ணன் இந்த மேடையில் அமைந்திருக்கிற அண்ணன் லயன் விஜயகுமார் போன்றவரெல்லாம் திருவல்லிக்கேணி பகுதியிலே நாங்கள் ஒரு காலாபாக் தெருவில் ஒரு பத்திரிகை அலுவலகத்திலே அப்படியே உட்கார்ந்து அன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகள் மக்கள் சௌபாக்கியம், சுவடு, வணிக பார்வை போன்ற பல பத்திரிகைகள் வந்தது. அப்போ அந்த பத்திரிகை அலுவலகத்தில் அண்ணனும் எங்களோடு இருந்தார். அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றினோம். அப்பொழுது அருமை அண்ணன் அவர்களுடைய பழகிற பாணி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்களை தட்டி கொடுப்பது, அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவது, ஒரு புதிதாக ஒரு பத்திரிகை உலகிற்கு ஒரு நபர் உள்ளே வந்தால் அவரை பல பேர் கிண்டல் கேலி செய்வார்கள். அப்படியெல்லாம் செய்யாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதிலும், அவர்கள் சிறந்து விளங்குவதிலும், அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதிலும் முதன்மை நபராக இருக்கக்கூடியவர் அருமை அண்ணன் ஜூபிடர் ரவி அவர்கள். இதை எங்க பத்திரிகைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரு. கடைசியாக அவருடைய தொடர்பிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகப்பட்டு அப்படியே கொஞ்சம் ஆளாளுக்கு பிரிந்து போனோம். அண்ணன் விஜயகுமார் ஒரு இடத்திலும், ஜூபிடர் ரவி ஒரு இடத்திலும், நாங்கள் ஒரு இடத்திலும் எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்தோம். இருந்தாலும் ஆங்காங்கே சந்திக்கும் போது பத்திரிகையாளர் பிரச்சனைகள் குறித்தும் பத்திரிகையாளருடைய பாதிப்புகளை குறித்தும் நாங்கள் பேசுவோம். எந்த பிரச்சனைகள் பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்டாலும் முதலில் அந்த இடத்தில் இருப்பவர் ஜூபிடர் ரவி. முதல்ல வந்துருவார். எந்த போராட்டம் நடத்தினாலும் அந்த முதல்ல வரக்கூடிய நபர் யார் பார்த்தா ஜூபிடர் ரவி தான். அவரை கேட்பாங்க, அவர் ஒரு நாள் வரலன்னா, போராட்டத்துக்கு வரலன்னா, ஏப்பா ஜூபிடர் ரவிக்கு ஏதாவது உடம்பு தெரியலையாப்பா, ஏன் ஆளை காணோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முதன்மை நபராக இருக்கக்கூடியவர்கள். அதே போல அவர் சங்கத்தை துவக்கி பணியாற்றும் போதெல்லாம் எங்களை தொடர்பு கொண்டார். நாங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி ஒரு 15 சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை பத்திரிகையாளர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய சலுகைகளுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதை பற்றிய கருத்துக்கள் அவருக்கு சென்றடைந்தது. உடனே தொடர்பு கொண்டார் என்னை. பால்ராஜ், இது யார் பண்றாங்க, ஏன் பண்றாங்க, யார் இருந்தாரு? அப்ப நாங்க ஜனசக்தியை சேர்ந்த தோழர், அருமை தோழர் இலசை எஸ் கணேசன் ஐயா அவர்கள் தலைமையில பண்ணி கொண்டிருக்கிறோம். உடனே கேட்டார், ஜனசக்தியிலிருந்து பண்றாங்களா? அப்போ அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், அவங்க பணிகள் நல்லா இருக்கும், போராடுவாங்க, கண்டிப்பாக இருக்கும், அவங்களோட நம்ம துணை இருக்கணும் தோழர்னாரு. உடனே எதுவுமே பேசல, கலந்து ஆலோசனைப்பட்டு மறுநாள் வந்துட்டாரு. வந்துட்டு உடனே கூட்டமைப்பில் தோழருடன் பேசினார். தோழர் இலசை கணேசன் அவர்களுடன் பேசிய பிறகு ஜனசக்தி அலுவலகத்துக்கே வந்தார். நீண்ட உரையாடிய பிறகு நாங்கள் சொல்ற கருத்துக்கள், விஷயங்களை எல்லாம் கேட்டார். கேட்டறிந்து உடனே நான் கூட்டமைப்பில் சேர்கிறேன் என்று உடனே அறிவித்த உடனே ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருந்தோம். உடனே அந்த போராட்டத்தில் நண்பர்களை அழைத்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். கிட்டத்தட்ட 4 போராட்டங்களிலே அவர் 2 போராட்டங்களில் எங்கள் கூட்டமைப்போடு இணைந்து அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு பத்திரிகையாளர் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு போராளி, எல்லாருடைய கருத்துக்களையும் ஏற்கக்கூடியவர். எனக்கும் அவருக்கும் பல்வேறு கருத்து மோதல்கள் வரும். நான் பொதுவுடைமை சித்தாந்தத்திலிருந்து சில கருத்துக்களை சொல்வேன், அதை அவர் முரண்பட்டு சொல்வார். அப்புறம் திராவிட இயக்கமும் பொதுவுடைமை சித்தாந்தம் குறித்த நிறைய கருத்துக்களை எல்லாம் உரையாடி கொண்டிருப்போம் போது நான் பொதுவுடைமை சித்தாந்த கருத்துக்களை மேலோங்கி பேசும்போதெல்லாம் என்னை இடைமறித்து பேசுவார். பிறகு என்ன பண்ணாரு, தம்பி கிட்ட நான் சரணடைஞ்சிடறேன், அது உண்மைதான், அவங்க போராடுவாங்க, அவங்க உண்மை இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, வழிநடத்துகிற ஒரு பார்வை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வார். பத்திரிகையாளர் சங்கங்களிலும் அதுபோல் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நாம் ஒரு ஓரிணையில் கொண்டு வர வேண்டும் என்று அவரிடம் நான் பேசினேன். அப்பொழுது அனைத்து கொள்கை சித்தாந்தங்கள் உள்ள ஊழியர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளை திரட்டினோம். அப்பொழுது முதலில் அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கண்ணோட்டத்துடன் இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் முதலில் ஆங்காங்கே பொறுக்கெடுத்து அவர்களை, அந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் ஓரணியில் திரட்டுகிற முயற்சியில எங்களோடு களத்தில் நின்றவர் தான் தோழர் ஜூபிடர் ரவி. அப்படித்தகைய சிறப்பு மிக்கவர்.
அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் நிறைய சித்தாந்த கொள்கைகளை உள்வாங்கியவர், நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர். ஆனால் எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் பேசிட மாட்டார், ரொம்ப அமைதியானவர். யாரையும் அவர் இதுவரை அவரை ஏமாற்றியவர்கள் பலர் உண்டு, ஆனால் ஏமாற்றவரை யாரும் அவர் திட்டியதில்லை, அவர் ஏமாற்றினார் என்று பிறரிடத்திலும் சொல்வதில்லை. அத்தகைய ஒரு நேர்மையான ஒரு பண்பாளர். அதிர்ந்து கூட பேச மாட்டார். அதுவரையில் பல்வேறு பத்திரிகையாளர்களுக்கு நான் அவரிடம் கல்வி உதவித்தொகை கேட்டிருக்கிறேன். உடனடியாக கல்வி உதவித்தொகை 2000, 3000, 4000, 5000 அமைச்சிருக்கிறாரு. அதுல என் மகள் படிப்புக்காக கூட அவர் 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அத்தகைய நல்லுள்ளம் கொண்டவர், உண்மையாகவே பத்திரிகையாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு அக்கறை உள்ளவர். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு அண்ணனை, ஒரு தோழனை, சமூக சிந்தனை உள்ளவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு இழந்திருக்கிறது, இந்த தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் இழந்திருக்கிறது. இன்றைக்கு நல்லுள்ளம் கண்டவர்கள் இல்லை. பத்திரிகை பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிற கூட்டங்கள் நிறைய ஆயிட்டாங்க. ஆனால் பத்திரிகைக்காக, பத்திரிகையாளர்களுக்காக போராடுகிற, சிந்திக்கிற, அவர்களுடைய நன்மை தீமைகளில் பங்கேற்கிற, அவர்களை உறவாக இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஜூபிட்டர் ரவி. அவருடைய பணி பாராட்டுதலுக்குரியது, போட்டுதலுக்குரியது. அத்தகைய சித்தாந்தவாதிகள் எல்லாம் இன்றைக்கு கிளம்ப வேண்டும். அவர் பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் குடும்ப விஷயத்தை கூட நாங்கள் இறப்பிற்கு கடைசி நேரத்தில் நாங்கள் சென்றோம். நானும் தோழர் இளசையார் கணேசன் அவர்களும், எங்களுடைய மாநில பொருளாளர் ஆபி கண்ணையா அவர்களும், அண்ணன் அயன்புரம் ஆர் பாபு அவர்களும் நாங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் திருமலவாயி ஜெயலட்சுமி நகருக்கு சென்றோம். இறப்புக்கு எடுக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் அவர் முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. ரொம்ப அதிர்ந்து போனோம், எங்களால் பேச முடியவில்லை. அது பங்கெடுத்து விட்டு மௌனமாக வந்தோம். உடனடியாக அண்ணன் முத்தையானவர்களிடம் நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னார், உடனடியாக ஒரு படத்திறப்பு நிகழ்வு நடத்த வேண்டும். அந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் அவருடைய செய்த செயல்களை நாம் பாராட்டுகின்ற வண்ணமாக இருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அவர் குடும்பத்தாரில் கூட என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் அண்ணன் சொல்லுவாரு, மீதி மறைப்பார். அது ரொம்ப ஒரு வெளியில போறது கூட யாருக்குன்னா உதவி செஞ்சு கூட வீட்டில் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன். நான் கேட்டேன், அன்னைக்கு ஏதாவது சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டேன், நான் கவனிடுறாங்க அப்படிதான் சொல்லுவாரே தவிர. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு பத்திரிகையாளருக்கு, அவருக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நின்றோம். எல்லாருக்கும் நாங்கள் குரூப்ல போட்டோம். உடனே முதல்ல ஜிஹெச்ல யார் நின்னார்னா ஜூபிட்டர் ரவி தான் நின்னார். அது நின்னாரு. நாங்க அன்னைக்கு ஒரு 10 பேர் அவரோட போய் ரத்தம் கொடுத்தோம், அந்த உயிரை காப்பாத்திட்டோம். அதே போல இருதய ஆபரேஷனுக்கு 2 பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஆபரேஷனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அப்ப நிதி உதவி கேட்டோம். அண்ணன் முதல்ல 5000 ரூபாய் ஃபர்ஸ்ட், இது 5000 ரூபாய் போட்டு அவர் தான் தொடங்கி வச்சார். ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய். அதுக்கப்புறம் நாங்க கலெக்ஷன் பண்ணோம், 78,000 ரூபாய் வந்தது. உடனே என்னை கூப்பிட்டார் பால்ராஜ், இந்த காசை எடுத்து போய் முதல்ல போய் கொடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றா, நான் அப்புறமா வரேன்னாரு. அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு முதலில் மலர் ஹாஸ்பிட்டலில் அந்த பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு கொடுத்து, அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா அத்தகைய ஒரு சிறப்பு மிக்கவர். ஆனா அவருக்கு போயிட்டு நான் கொடுத்தோம். அரசாங்கத்தில் கூட கிடைக்காது. முன்னூற்றி நம்ம எல்லாம் முதல்ல ஒரு குடும்பமா இருக்கணும்னு சொல்வார். பத்திரிகையாளரும் ஒரு குடும்பமா இருக்கணும்டா. நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலோ, நல்லது வந்தாலோ, அல்லது ஆபத்து, அத்தனையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய உரிமைகளுக்காக, சலுகைகளுக்காக அரசாங்கத்தை நாம் தட்டி கேட்கிற நபராக நாம் இருக்க வேண்டும், போராட வேண்டும். நம்முடைய உரிமைகளை, சலுகைகளை நாம் போராடி பெற வேண்டும் என்ற கருத்தை உடையவர். கடைசியாக அவர் ஒன்று சொன்னார், நான் உன்கிட்ட பேசி நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரலான்னு இருந்தேன்டாரு. கடைசியா அது கூட பேசுறாரு என்கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய நபர் அவரு. அந்த அளவுக்கு அரசியல் ஈடுபாடுகள்லாம் பொதுவாக பேசுவார், விமர்சனம் பண்ணுவார். ஆனால் பொது உடைமை சித்தாந்தத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்த நபர், ரொம்ப தெளிவான பார்வை உள்ளவர். பேசுகிற பேச்செல்லாம் தெளிவா இருப்பார். யாரையும் டக்குன்னு நம்ப மாட்டார், ஆனால் நம்பினால் உயிரை கொடுப்பார். இதான் ஜூபிட்டர் ரவி. அதே போல அவர் பெரிய மகன் இருந்த போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வடபழனியில் இருக்கிற அலுவலகத்துக்கு நான் போனேன். அவரு நான் மாறி மாறி அழுதுகிட்டே இருந்தோமே தவிர அவரால் பேச முடியல. அந்த வடபழனி நூறடி ரோட்ல மேலே வச்சுட்டு இருந்தார். அன்னிலிருந்து நான் அவர்கிட்ட அந்த பையனை பத்தி நான் பேசுறதில்லை. அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் பாதி செத்துட்டேன்னாரு. அவர் ஒரு வார்த்தை விட்டாரு. எனக்கு அன்னைக்கு அந்த வார்த்தைலாம் விடாதீங்கன்னா, சமுதாயத்துக்கு சேர வேண்டியது இருக்குது. இயற்கை பல பேரை கொண்டு செல்லும். இறந்தவர்கள்
போராளிகள் புதைக்கப்படுவார்கள், மாறாக விதைக்கப்படுவதில்லை சொல்லி விதைக்கப்படும். அவங்க விதைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரும் இறப்பார்கள் போவார்கள் அந்த கணக்கே நம்ம பார்க்க கூடாது. ஆக விடுங்க, மகனை விட்டு விடுங்க, மகளை காப்பாத்துங்க, அவங்கள போது வளங்க, நீங்க நிறைய சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்கும் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு ஜூபிடர் ரவி அண்ணனை இழந்ததை நாங்கள் ரொம்ப தாழ முடியாத ஒரு அறிஞர் கூட்டமைப்பு இதுவாக இருந்துகிறது. எங்கள் கூட்டமைப்பு சார்பிலும் எங்கள் சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.